தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேத்தி வீடியோ போட முடியல. நேத்தி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எங்கே அப்படின்னா, சிதம்பரம் போயிருந்தேன். அதனால என்னால வீடியோக்கள் போட முடியல. அ நமக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்ன்னு கூட சொல்லலாம். ராஜா தீக்ஷிதர் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில அவர் வந்து கோவில் சேவையில இருக்காரு. அவர் வந்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை அங்க அமல்படுத்தியிருக்காரு. அது என்ன அப்படின்னாக்கா, அன்னதானம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வந்து அன்னதானத்தை அவங்க வழங்குறாங்க. ஒவ்வொரு நாளும் வழங்குறாங்க. அதுக்கு மேலேயே கூட வழங்கணும்னு அவங்களுக்கு எண்ணம் தான். காலையில மற்றும் இரவு. 2மே வந்து அதாவது காலையிலனா ஒரு 12 மணிக்கு, அதுக்கப்புறம் இரவு. 2மே வந்து அவங்க வழங்குறாங்க. கோவில் வளாகத்திலேயே ஒரு அன்னதான கூடம் அ உருவாக்கி, அந்த அன்னதான கூடத்தில வந்து அவங்க வழங்குறாங்க. அவருடைய நம்பர், அவருடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இங்க பதிவு பண்றேன். அவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உண்மையிலேயே அருமையான ஒரு திட்டம். அதாவது எந்த விதமான ஊழலும் இல்லாம, சுட சுட உணவை வந்து அந்த மக்களுக்கு கொடுப்பது அப்படின்றது இருக்கு இல்லையா? இது வந்து உண்மையிலேயே இதை வந்து நம்ம பாராட்டணும். "அன்னம் பாலிக்கும் தில்லை" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா, கோவிட் சமயத்திலேயே கோவிட் மிக மோசமாக இருந்த அந்த காலகட்டத்திலேயே, அவர் வந்து கோவிலுக்கு எல்லாரும் வர முடியாதுன்ற காரணத்தினால, கோவில்கள்லாம் மூடப்பட்டது அப்படின்ற காரணத்தினால, சமைத்து இந்த உணவ வந்து மக்களுக்கு அந்தந்த தெருவுக்கே கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் வந்து பரிமாறினார். அதுவும் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு திட்டத்துக்கு உதவுவதற்கு, அவங்களுக்கு உபகரணங்களா இருக்கட்டும், இல்ல சமையல் பண்டங்களா இருக்கட்டும், இல்ல எந்தாவது ஒரு வழியில உங்களால பண்ண முடியும்னா, அவருடைய நம்பர் இங்க பதிவு பண்ணியிருக்கேன். அத வந்து நீங்க தயவுசெய்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்ட்ட பேசுங்க. போங்க. கோவிலுக்கு போங்க. அங்க இந்த அன்னதான திட்டத்தில நீங்களும் பங்கேத்துக்கோங்க. அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவே பக்தர்களுக்கு வைக்கிறேன். இது ஒரு புறம். அடுத்தது, இப்போ கரூர் விஜயம். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு பயணிக்கப் போகிறார் அப்படின்றது தான் இப்போ வந்து பேசுபொருளா இருக்கு. அவர் கரூருக்கு ஏன் அந்த கரூர் விஜயம் என்பது அதிகப்படியான முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது அப்படின்னா, கரூர்ல நடந்த சம்பவம் கடந்த ஆண்டு கரூர்ல நடந்த சம்பவத்த நம்மெல்லாம் மறக்க முடியாது. அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போனார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதில வந்து 2 தரப்பும் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. சதி. அதாவது அம் அப்பொழுது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அவர் வந்து சதி செய்து விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவருடைய ஷூட்டிங்க வந்து அங்க நடத்தினார் அப்படின்றது எதிர் தரப்புடைய குற்றச்சாட்டா இருந்தது. நம்மை பொறுத்தவரைக்கும் நாம வந்து அ அந்த இடத்துல, அந்த சமயத்துல ஏன்னா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் புதுசு. அப்படின்னும் பொழுது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்க போறாரு. இதை எதிர்கொள்கிறார்ன்னும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வந்து ஒரு நிலையில இருக்காரு. அல்லது ஒரு அ ஒரு செய்வதறியாமல் அப்படி ஒரு சூழல்ல இருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நீங்க அ அதிமுகவுடைய நிலைப்பாடு எடுத்துக்கிட்டீங்கனாக்க ஏன்னா நான் அதிமுகவுக்கு அந்த சமயத்திலயும் நான் சொன்ன இன்புட் என்னன்னா, நம்ம வந்து விஜய டார்கெட் பண்றது சரியாக இருக்காது இந்த சமயத்தில. ஏன்னா ஒரு கட்சி தலைவர் அவர் போறாரு. அவரு ஒரு கூட்டத்த வந்து அது அந்த கூட்டத்தில ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அப்படின்னும் பொழுது, அவர்தான் காரணம் அப்படின்னு அவர் மேல பழி போடுவது அப்படின்றது சரியா இருக்காது அப்படின்ற ஒரு ஹிண்ட்ட மட்டும் இன்புட் நானும் குடுத்தேன். அப்படின்ற வகையில, என்ன நடந்தது? எதன் காரணமாக இந்த கூட்டத்தில வந்து பிரச்சனை ஏற்பட்டது? இந்த அதுவும் விஜயோடைய அரசியல் கூட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்து என்னன்னா, கட்டுக்கடங்காதன்னா உண்மையிலேயே டிசிப்ளின்டு கிடையாது. ஒரு ஏர்போர்ட் கிட்ட வந்தாங்கன்னா, நாசம் பண்ணிட்டு போறது அந்த ஏரியாவையே. அதே மாதிரி எந்த ஒரு புது இடத்துக்கு வந்தாலும் அவங்க கூட்டம் நடத்துறாங்கன்னா, நாசம் பண்ணிட்டு போகுது அப்படின்றத ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அப்படின்ற நிலையில, யாரை குற்றம் சொல்வது, யாரை குறை சொல்வது அப்படின்றதுல இரு தரப்புலயும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இன்னும் சொல்லணும்னா, அப்போ வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை குடுத்தது. உயர்நீதிமன்றம் தீர்ப்புன்னு இல்ல ஒரு கருத்தை வெளியிட்டது. அந்த கருத்து வந்து தீர்ப்புக்கும், அந்த கருத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த கருத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதுக்காக எஃப்ஐஆர் வாங்கினவன் நான். அதாவது விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததற்காக எஃப்ஐஆர் வாங்கினவன் நான். சிறைக்கே சென்றவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவர்களையெல்லாம் விஜய் இதுவரைக்கும் சந்தித்திருக்கிறாரா என்றால் இல்லை. ஓகே. அது அவருடைய இஷ்டம்னு வச்சுப்போம். இப்போ கரூருடைய அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், இந்த கரூர்ல இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை விஜய் சந்திக்கவிருக்கிறார்.
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு அரசு பணிகள் அப்படின்லாம் வந்து தகவல்கள் வருகின்றன. விஜய் வந்து அவர்களை சென்று சந்திப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏற்கனவே அவங்களையெல்லாம் கரூரிலிருந்து சென்னைக்கு அழைத்து அவர்களை ஒரு தனியார் ரிசார்ட்டில் தங்க வைத்து அவர்கள் ஒவ்வொருவர்கிட்டும் போயிட்டு ஒவ்வொரு நபர்கிட்டும் தனிப்பட்ட முறையில் போய் மன்னிப்பு கேட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லப்பட்டது. அது என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து ஒரு 4 சுவருக்குள் நடந்தது. வெளியில் வந்து அந்த உறவினர்கள் இதை சொன்னார்கள் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த உறவினர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, என் குழந்தை போனது கூட பரவாயில்ல, ஆனால் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் பொருள்பட பேசினார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். எதை எங்கே எப்படி பேச வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பொதுவில் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படின்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ ஏதோ ஒரு உணர்வு மிகுதிலையோ இல்லை ஒரு ஆதங்கத்திலையோ அவங்க அப்படி பேசியிருக்காங்கன்னு நம்ம கடந்து போயிடுவோம். அதை நான் விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா அவங்க அவங்களுடைய உறவினரை இழந்திருக்காங்க. ஒரு உறவினரை இழக்கும் பொழுது ஒருவருடைய உணர்வு அப்படின்றது எப்படி வெளிப்படுத்தணுன்றது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கு வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. சில பேர் சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சோகம் இல்லாமல் இல்லை, அவங்க அதை மனசுக்குள்ளேயே போட்டு புழங்கிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய ஏன்னா திரைப்படங்கள்னு சொன்னால் தானே உங்களுக்கு புரியுது. அதனால் எளிய மக்களுக்கு புரிகிற வகையில் சொல்கிறேன். திரைப்படங்களோட சொல்லுவாங்க, நீ அழுதுடு, நீ அழுது உன்னுடைய உணர்ச்சியெல்லாம் கொட்டிடு, ஏன்னா நீ அழாமையே உட்காந்துருக்க, அதான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆதங்கமாக இருக்குதுன்னு சொல்கிற டைலாக்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்னென்னா, சில பேர் அவங்களுடைய உணர்வுகளை காட்ட மாட்டாங்க, சில பேர் அவங்க உணர்வுகளை கூட்டிடுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தான் இந்த ஒரு சில பேர் என் குழந்தை போனாலும் பரவாயில்ல, ஆனால் விஜய்க்கு நல்லது நடக்கணும், அவர் பாவம், அவர் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல இப்படின்னு சொன்ன அந்த டைலாகெல்லாம் நான் அப்படி தான் பார்த்து கடந்து போகிறேன். அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை. ஏன்னா இழப்பை அனுபவித்தவர்களை விமர்சிப்பது என்பது தவறு. ஸோ அதனால் நான் அவர்களை நான் விமர்சிக்க போகிறதில்லை. ஆனால் அதை கடந்து இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக விஜய் எங்கே போகிறாரு அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். விஜய் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் போகலாம், ஏன்னா அவர் எல்லா மொத்த மாநிலத்துக்கும் அவர் தானே முதலமைச்சர். ஆனால் இங்கே என்ன தவறுன்னு நான் பார்க்குறேன்னா, நீங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் 31 பேருக்கு வந்து அரசு வேலை கொடுப்பேன் என்று சொல்வதை நான் உள்ளபடியே நிராகரிக்கிறேன், ஏற்றுக்க மறுக்கிறேன். ஏன் ஏற்றுக்க மறுக்கிறேன்னா, நீங்கள் உங்களோட சைட்லேருந்து 25 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 1 கோடி கூட கொடுங்க. ஆனால் அரசு வேலை என்பது என்ன அவ்வளவு சாதாரணமாயிடுச்சா? இங்கே லட்சக்கணக்கான நபர்கள் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து லட்சக்கணக்கில் எழுதுகிறான், யூபிஎஸ்சி அதுக்கும் எழுதுகிறான். இப்படி எழுதக்கூடியவர்களில் ஒரு சில பேர் தான் தேர்வு ஆக முடியுது. ஒவ்வொரு ஆண்டும் எழுதுகிறான். இப்படியெல்லாம் படித்து உட்கார்ந்து எழுதி வரவனுக்கு நடுவில் அனாயசமாக நீங்கள் வந்து அரசு வேலைகளை தூக்கி கொடுப்பீங்க. யாருக்கு கொடுப்பீங்கன்னாக்க, ஒரு ரசிகர் மனப்பான்மையில் உங்களுடைய கூட்டத்துக்கு வந்தவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மரணித்து விட்டார்கள். அது வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அவர்களுக்கு நீங்கள் தூக்கி கொடுப்பீங்கன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அரசு வேலை என்ன இவ்வளவு சாதாரணமாகிடுச்சா? ஒரு கட்சி கூட்டத்தில் ஒருத்தர் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனால் உடனே அரசு வேலையை கொடுத்துருவீங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள், விஜயுடைய கட்சியுடைய தொண்டர்கள் இவங்கெல்லாம் முட்டு கொடுக்கறது ரொம்ப கேவலம். ஏன் இதுக்கு பிறன ஏர் ஷோ நடந்தது, அங்கே இறந்து போனாங்களே, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கலையா? இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலையா? அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலையா? அப்படின்ட்டு கட்சி கூட்டத்திற்கும் மற்றவைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? போலீஸ் தான் பொறுப்பேற்க வேண்டும். போலீஸ் ஏன் பொறுப்பேற்கணும்? நீ கொழுப்பெடுத்து போயிட்டு நீ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வருவ உன் கூட்டத்துக்கு, அதுக்கு நீ காரணம் சொல்லுவ, என்னோட ரசிகர்கள் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார்கள், அது உன் பிரச்சனை, போலீஸ் பிரச்சனையா? போலீஸ் ஏன் பொறுப்பேற்கணும்? அதுக்கு போலீஸ் அந்த கூட்டம் அங்கே இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை முறைப்படுத்துவது அப்படின்றது மட்டும்தான் போலீஸோட கடமை. அதை கடந்து நீங்கள் தாமதமாக வருவதற்கும் போலீஸ் பொறுப்பேற்கணுமா? உங்களுடைய தலைவர்களில் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரு? 12 மணிக்கு வந்து விடுவார், 12:30 மணிக்கு வந்து விடுவார்னு சொல்லிட்டு அவர் 7 மணிக்கு வருவார். இதுக்கு போலீஸ் பொறுப்பேற்கணுமா? இதற்காக இதில் ஒருபடி மேலே போய் உங்களுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய கெட்ட பேரை கொண்டு வரப்போகிறார் என்றால்
அது ஆதவ அர்ஜுனாவாகத்தான் இருக்க முடியும். சேகர் பாபு எப்படி திமுகவுக்கு கெட்ட பேரை சேர்த்தாரோ அதே போல் ஆதவ அர்ஜுனா இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை சேர்ப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் சொல்கிறார் மேடையில் உட்காந்துக்கிட்டு, போலீஸ் கொன்று குவித்தார்கள். இது என்ன அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு? போலீஸ் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்கிறத கூட ஒருபடி நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க, அதுவும் குறுகிய ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்க அனுமதி, அதுவே தப்பு. பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம். அந்த குறுகிய இடத்துல அனுமதி கொடுத்தீங்க, அதுக்காக நீங்கள் பாதுகாப்பு போட்டீங்க. அந்த பாதுகாப்பு அப்படின்ற இடத்துல உங்களுடைய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு என்று இருக்கிறது என்பதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமாம், ஆனால் அவர்கள் கொன்றார்கள் அப்படின்றது இது என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு? இதே போலீஸ் துறைக்கு விஜய், அந்த துறையை விஜய் தான் வைத்திருக்கிறார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அவர் இதை ஏற்கிறாரா? என்னங்க இது அநியாயம்? இப்படி பேசிவிட்டு ஒரு அமைச்சரால் தொடர முடிகிறது அப்படின்றத என்னென்னு சொல்கிறது? ஒருத்தன் என்னடான்னா ஸ்டேடியமில் உட்காந்து மருந்தை கசக்கிட்டு இருக்கான். அங்கே இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னாக்க ரீல்ஸு போட்டுக்கிட்டு அது கதை விட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தர் என்னென்னா போலீஸ் கொன்று குவித்தது அப்படின்னு போலீஸ் மேலேயே மொத்த பழியையும் போடுகிறார். இத்தனைக்கும் அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் இருக்குது. குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுமா படாதான்றது சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அப்படின்ற நிலையில் நீங்கள் எப்படி வைப்பீங்க? அதை கேட்டால் ஒரு வழக்கு போட்டாங்க திமுக. அந்த வழக்கில் கோர்ட் சொல்லிடுச்சு. கோர்ட் என்ன சொல்லிச்சு? எஃப்ஐஆரில் பேர் இருக்குன்றதுனால அவர்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று நாம் முடிவு எடுக்க முடியாது. அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது தான் நமக்கு தெரிய வரும். அதனால் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வது அப்படின்றத நம்மால் தடுக்க முடியாது என்று தான் சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீங்கள் அந்த குறிப்பிட்ட அமைச்சர் மீது பதிவு செய்யலாம் என்றால் தாராளமாக பதிவு செய்யலாம் என்று தான் கோர்ட் சொல்லுது. அப்போது இங்கே திமுக அந்த வழக்கு போட்டதில் விஜயை டார்கெட் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, ஆதவ அர்ஜுனாக என்ன ரைட்ஸ் இருக்குது இதை பேசுகிறதுக்கு? நீ யார் இதை பேசுகிறதுக்கு? நீ யார் போலீஸ் கொன்று குவித்ததுன்னு சொல்கிறதுக்கு? விசாரணை உனக்கு தெரியுமா, எங்களுக்கு தெரியுமா, இல்லை உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய அந்த விசாரணை குழுவுக்கு தெரியுமா? எதன் அடிப்படையில் இந்த 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 வார்த்தையை நீ பேசினாய் என்று கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் கேட்ட கேள்வி தவறு. அதாவது ஒரு முதலமைச்சரை ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ தவறான ஒரு பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பட் நாங்கள் அவதூறு வழக்கை தாக்கல் செய்வோம் என்று சொன்னபொழுது தாராளமாக தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்குதுன்ற நிலையில் கண்டிப்பாக திமுக இந்த அவதூறு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் அவர்கள் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். நீ அமைச்சர், ஒன்றும் ரோட்டில் போகிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கெலாம் நீங்கள் பேசிட்டு போக முடியாது. ஒட்டுமொத்த காவல்துறையெல்லாம் குறை சொல்ல முடியாது. அப்படின்னும் பொழுது இந்த சூழலில் கரூருக்கு விஜய் செல்கிறார் என்கிற நிலையில் அரசு வேலை என்கிற இது உண்மையிலேயே நான் சொல்கிறேன் அயோக்கியத்தனம். 22 லட்சம் பணம் கொடுத்துட்டீங்க, உங்கள் கட்சியிலேருந்து கொடுத்தீங்க, இதை தவிர்த்து மற்ற கட்சிக்காரங்கள்லாம் கொடுத்தாங்க, இதை தவிர்த்து அரசாங்கமும் கொடுத்தது. அப்போது இதெல்லாம் கொடுத்து இதுக்கு மேலே நீங்கள் அரசு பணியும் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன சாதாரண மக்களுக்கு என்ன நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க? நாளைக்கு யார் வேணாலும் கட்சி கூட்டத்தை நடத்தலாம். அந்த கட்சி கூட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொழுப்படுத்தி நடக்கும் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நடக்கும்னா அதுக்கும் அரசு வேலை கொடுப்பீங்களா? கருணாநிதி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்தது. அவன் இவன் பேர் என்ன, தினகரன் பத்திரிகை புகுந்து அழகிரி கும்பல் அடித்து உடைத்து 3 பத்திரிகையாளர்கள் இறந்து போனார்கள். இப்போ இந்த 3 பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமா? ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஒரு கட்சி பிரச்சனை, இவங்க அடிச்சுக்கிறாங்க, இதுக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? அரசு வேலை என்பது என்ன? இப்படி நீங்கள் ஏற்றி வைத்து ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் நிதி சுமைன்னு சொல்கிறீங்க, ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இங்கே அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குகின்ற சம்பளம் அப்படின்றது எந்த அளவுக்கு எவ்வளோ பங்கு வகிக்கிறது நம்முடைய பட்ஜெட்லன்னு எடுத்து காமிக்கிறீங்க.
ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் அரசு பணின்னு கொடுக்குறீங்கன்னா என்ன இது ஒரு அரசியலா? இதான் மாற்றமா? ஏன் 25 லட்சம் பத்தாதா அவங்களுக்கு? ஏன் அதுக்கு மேலே பணம் கொடுத்தாங்களே மற்ற கட்சிகள்லாம், அதெல்லாம் பத்தாதா? திருமாவளவன்லேருந்து ஆரம்பித்து அதிமுகலேருந்து ஆரம்பித்து திமுகலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் போய் பணம் கொடுத்தாங்களே, அது பத்தாதா? இதோட சேர்த்து அரசு பண்ணி கொடுக்கணுமா? எதுக்கு? நீயும் உன் குழந்தைங்களை கொண்டு போய் அவங்க அந்த குழந்தைங்களுடைய ஆதர்ச நாயகன் என்று முதல்ல குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் ஒரு ஆக்டரை காண்பித்து இவர் தான் உன் கதாநாயகன் அப்படின்னு சொல்கிறதே அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தையே நீ கெடுக்கிற. சரி, அது எதுவும் பண்ணிட்டு போகுது உன் குழந்தை, நான் என்ன சொல்ல முடியும்? எதுக்காக பெற்றுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியலன்னும் போது நான் ஏன் பேசணும் அதை பற்றி? சரியா? அப்போது அதுவே ஆனால் நீ அதை கூட்டு போகிற, அங்கே பிரச்சனையாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற நிலையில் இதுக்கு அரசு வேலை தரணும்? இவங்க இராணுவத்தில் போய் எல்லையில் இருந்து ஏதாவது பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்களா? இல்லை இந்த மாநிலத்தின் உரிமைக்காக போராடி இறந்து போய் அதனால் நீங்கள் இந்த அரசு வேலையை கொடுக்குறீங்களா? எதுக்காக கொடுக்குறீங்க? யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? இது யாரோ ஒரு இந்த மரிய வில்சன் தான் நினைக்கிறேன், அவர் சொன்னார், நாங்கள் நிரந்தரமாக எங்களோட ட்ரஸ்ட்லேருந்து கொடுப்போம், 5000மோ 10,000மோ கொடுப்போம், கல்வி செலவெல்லாம் ஏற்றுப்போம். அதை செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. அந்த குடும்பங்களை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளுங்கள், அதையெல்லாம் செய்யுங்க. ஏன் அரசு பணின்னு சொல்லி கொண்டு இது ஏன் குழப்புறீங்க? இது தவறு. இந்த தவறை சுட்டி காட்டும் பொழுது முட்டு கொடுக்கறதுக்கு வரக்கூடியவர்கள் முதல்ல எதுக்கு எதிர்த்தாலும் முட்டு கொடுக்கறது அப்படின்ற கேவலத்தையும் நிறுத்துங்கள். இப்போ நீங்கள் ஹனிமூன் பீரியடில் இருக்கீங்க, உங்கள் அரசாங்கம் எதை செய்தாலும் அதை பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியிலும் இருக்கும். போக போக சலிப்பு தட்டிவிடும். ஏன்னா இதே மாதிரி தான் 2021 ஸ்டாலின் எதை செய்தாலும் சிக்ஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை மக்கள் மத்தியிலேயே இருந்தது. ஒரு வருஷத்துலலாம் அது அப்படியே தணிஞ்சு போச்சு. அதை நோக்கி நீங்கள் அதுக்கும், அதாவது ஸ்டாலின் அரசாங்கமாவது 1 வருடம் தேவைப்பட்டது, நீங்கள் அதுக்கு முன்னாடியே போயிடுவீங்க உங்களுக்கு. அப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய நடவடிக்கைகள் என்பதனை கூறி, எது நல்லவையோ அது நல்லவை என்று சொல்வதற்கு தயங்காத நாம், எது தப்போ அது தப்புன்னு சொல்வதற்கு நம்ம தயங்க மாட்டோம். நீ வீடியோவை பாரு, வீடியோவை பார்க்காத, புறக்கணி, எழுத்து பேசு, அதை பற்றிலாம் நம்ம கவலை கிடையாது. உண்மை என்னவோ அதை தெளிவாக மக்கள் முன்னால் சொல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.